தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகைக் கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கியதைத் தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்குச் சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 4ஆம் வாரம் பிப்ரவரி 4ஆம் தேதி 2026ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாராம்? ஓய்வு நாள்ல தொழுகை கூடத்துல போய் கற்பிக்க தொடங்குறாரு. ஓகேங்களா? அப்படி அவர் கற்பிக்கிறத பார்த்து பாருங்களேன், மக்கள் எந்த அளவுக்கு வியப்பில் ஆழ்ந்திருந்தா, அவங்கள அறியாமலே எவ்வளோ பேசியிருக்காங்க பாருங்க. இப்ப இவ்ளோ ஞானம் இவருக்கு எங்கேருந்து வந்தது? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு ஏசப்பாவ புகழ்ந்து பெருமையா ஆச்சரியத்தோட பேசியிருக்காங்க. ஆனா, பேசுனது மட்டும் இல்லாம கடைசியா என்ன கொண்டு வராங்க? இவங்க சொந்தக்காரங்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே! இவங்க அப்பா, அம்மாலாம் நமக்கு தெரியும். இவங்க சகோதர, சகோதரிலாம் நமக்கு தெரியுமே! அப்புறம் எப்படி இப்படி? அப்படின்னு சொல்லி அவர ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா, சில டைமு இந்த பாவ சங்கீதனம் செய்றது, இல்லன்னா பிரசங்கம் கேட்கறது, நம்ம சாமியார வச்சா கேட்கறது கிடையாது. அதுவே எங்கேயோ ஒரு ஊர்ல போயிட்டு வேற ஏதோ சாமியார்ட்ட போய் பாவ சங்கீதனம் செய்றது, வேற ஏதோ ஒரு சாமியார் சொல்ற பிரசங்கத்த வந்து கேட்கறதே தவிர, நம்ம ஊர்ல இருக்கிறத சொல்றத கேட்க மாட்டோம். ஆனா நம்ம ஊர் சாமியாரு வேற ஊர்ல போயிட்டு சிறப்பு பிரசங்கமா நடத்துவாங்க. அத வந்து அந்த ஊர் மக்களுக்கு அது பெருமையா இருக்கும். ஸோ இது வந்து காலகாலமா நடக்கிறது தான். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம எப்பயுமே ஏசப்பாவ விட்டுறக்கூடாது. சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.